பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நேயர்கள் எல்லாருக்கும் பாஸ்கா காலத்தின் நல்வாழ்த்துக்களை ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய புதிய நாளுக்காகவும் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனைக்குரிய அற்புதமான வாசகத்துக்காகவும் ஆண்டவருக்கு முழு மனசோட நம்ம நன்றி கூறுவோம். ஆமா, இது உண்மையிலே நம்ம வாழ்வை மறுபரிசீலனை செய்ய வைக்கிற ஒரு நாள். இந்த ஆழமான பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சியை நாம தொடங்குவோம். கண்டிப்பா. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்கவிருக்கும் இந்த வாசகம் எங்கள் இதயங்களில் புதிய நம்பிக்கையை விதைக்கட்டும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் எங்கள் பாதைகளை ஒளிரச் செய்யட்டும். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் மீதும் உமது மன்னிப்பு, குணம், இரக்கம் மற்றும் அருளை பொழிந்தருளும். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து தங்கள் வாழ்வில் உமது பிரசன்னத்தை உணர அருள்தாரும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் கிடைக்கவும், அவர்கள் தங்கள் கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறவும் ஆழமாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமென். விசுவாசிகளும் சமூகங்களும் கிறிஸ்துவில் வேரூன்றி கனிதர ஜெபிக்கிறோம். இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் ஊழியர்கள் விசுவாசத்தில் வலுவடைந்து மற்றவர்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். தலைவர்களும் பெரியவர்களும் ஞானத்துடன் செயல்பட்டு ஒற்றுமையை வளர்க்க ஜெபிக்கிறோம். புதிய விசுவாசிகள் சுமைகளின்றி வரவேற்கப்பட்டு பலப்படுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, திருச்சபை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கவும், ஞானத்துடன் முரண்பாடுகளை தீர்க்கவும், தூய ஆவியால் நிறைந்த ஒற்றுமையை வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் சொந்த ஊழியத்திற்காக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவில் வேரூன்றி நிற்கவும், அன்பில் கனிதரவும், ஆவியின் ஒற்றுமையை தழுவவும் உதவ ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். நேயர்களே, உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம அலச போற மைய கருத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சூழலை விளக்குற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க, கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதாவது, ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே ரொம்பவும் செழிப்பான ஒரு பிரம்மாண்டமான மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல இருந்த ஒரு பெரிய கிளை திடீர்னு ஒரு நாள் யோசிக்க ஆரம்பிச்சுதான். நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என்கிட்ட இவ்வளவு பச்சை இலைகள் இருக்கு, சுவையான பழங்கள் இருக்கு, இந்த காட்டுக்கே நான் தான் அழகு சேர்க்கிறேன். சரி, அதனால இந்த மரத்தோட வேர்கள் எனக்கு எதுக்கு, நானே தனியா இருந்து இன்னும் பெருசா வளர்ந்து காட்டுறேன் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மரத்துல இருந்து தன்னை துண்டிச்சுக்கிட்டு முறிந்து கீழே விழுந்துடுச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? முதல் ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் பாக்குறதுக்கு அந்த கிளை அப்படியே பச்சையா அழகா செழிப்பாத்தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிட்டாதான் அது நம்புச்சு. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. எக்ஸாக்ட்லி. 3ஆம் நாள் 4ஆம் நாள் அதனோட இலைகள் சுருங்க ஆரம்பிச்சது. சில நாட்கள்லயே அந்த செழிப்பான கிளை முற்றிலும் காய்ந்து சருகாகி விறகா மாறிடுச்சு. ரொம்ப வருத்தமான ஒரு முடிவு. ஆமாம். தன்னிடம் இருந்த அந்த அழகுக்கும் கனிக்கும் காரணம் தன் சொந்த திறமை அல்ல, தன்னை கண்ணுக்கு தெரியாம தாங்கி நின்ற அந்த மரத்தோட வேர்தான் அப்படிங்கறத உணரும் போது அதுக்கு உயிரே இல்ல. உண்மைதான். இது வெறும் ஒரு ஸ்டோரி மட்டும் இல்ல, இதுதான் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையோட யதார்த்தமும் கூட. கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியோட மைய கருத்தை இதுதான். நாம ஏன் ஆண்டவரோட எப்பவும் இணைந்து இருக்கணும்? தன்னிச்சையா வாழ்வது போல தோன்றும் அந்த சுதந்திரம் எப்படி ஒரு மிகப்பெரிய மாயை. அதோட ஆதி திருச்சபையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தப்போ அவங்க தங்களை ஏன் அந்த மரத்திலிருந்து துண்டிச்சுக்கல அப்படிங்கறதையும் நாம பார்க்க போறோம். ஆமா, அந்த முரண்பாடுகளை அவங்க எப்படி ஒற்றுமையா கையாண்டாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். சரியா சொன்னீங்க. இதுக்காக நாம முதல்ல யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 வசனங்கள் 1-8 வரைக்கும் பார்க்க போறோம். இது இயேசு சொல்ற மிக பிரபலமான, ஆனா பல நேரங்கள்ல நாம மேம்போக்க கடந்து செல்ற ஒரு உருவகம். ஆமா, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இத நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் ஒப்பீட்டோட இணைச்சு பார்க்க விரும்புறேன். ஸ்மார்ட் போன் ஒப்பீடா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, சொல்லுங்க. அதாவது, உங்களோட மிக விலை உயர்ந்த ஸ்மார்ட் போனை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதுலதான் உங்க உலகமே இருக்கு. ஆனா அதோட பேட்டரி 1% குறையும் போதே உங்களுக்குள்ள ஒரு பதற்றம் தொத்திக்குது இல்லையா? கண்டிப்பா. உடனே ஓடி போய் சார்ஜரை தேடுவோம்.
ஒருவேளை சார்ஜர்ல இணைக்க மறுத்துட்டா அது எவ்வளவு விலை உயர்ந்த போனா இருந்தாலும் சில நிமிஷங்கள்ல அது எந்த பயனும் இல்லாத ஒரு சின்ன பிளாஸ்டிக் பெட்டியா மாறிடும். ஆமா, சார்ஜர்ல இருந்து துண்டிக்கப்பட்ட அந்த போனால் சுயமாக செயல்பட முடியாது. அதே மாதிரிதான் என்னை விட்டு பிரிந்த உங்களால் எதுவும் செய்ய இயலாது அப்படின்னு இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த ஒப்பீட மிக சரியானது. ஏன்னா இங்க இயேசு சாதாரணமா ஒரு இடத்துல இருக்கிறத பத்தி பேசல, அவர் நிலைத்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். நிலைத்திருத்தல்னா சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லையா? இல்ல, இத மூல மொழியான கிரீக்கத்துல மெனோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நாம ரொம்பவும் மென்மையா புரிஞ்சுக்கிறோம். மென்மையா புரிஞ்சுக்கிறோமா? எப்படி? அதாவது ஏதோ ஒரு மரத்தடியில கொஞ்ச நேரம் இலைப்பாறுவது போலவோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவாலயத்திற்கு சென்று வருவது போலவோ இதை நினைக்கிறோம். ஆமா, பல பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மெனோ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. இது ஒரு மிக கடுமையான வார்த்தை. கடினமான சூழ்நிலைகளிலும் உராய்வுகள் வரும்போதும் தாக்கு பிடிச்சு நிற்பது. ஓ, அதாவது endurance through friction அப்படின்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு கொடி காற்றிலும் புயலிலும் எப்படி செடியை பற்றி கொண்டு அதோடு நிரந்தரமா ஒன்றிணைந்து நிற்குதோ அப்படிப்பட்ட ஒரு பிரிக்க முடியாத உறவு இது. வாவ், அப்படியானால் அது ஒரு சவாலான விஷயம்தான். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நேயர்களுக்கும் இந்த கேள்வி வரலாம். என்ன சந்தேகம்? கேளுங்க. அந்த 2வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனித்தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் அப்படின்னு. ஆமா, ப்ரூனிங் பத்தி சொல்றாரு. அதாவது தத்தரித்தல். இது எனக்கு மிகவும் முரண்பாடா தெரியுது. ஒரு கொடி ஏற்கனவே நல்லா கனி தந்துகிட்டு இருக்கு, அது தான் வேலையை சரியா செஞ்சுகிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை கத்தரிக்கணும்? இன்றைய நவீன மனநிலைக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு தண்டனை போல தெரியவில்லையா? நல்லா இருக்கிற ஒன்ன ஏன் வெட்டி வலிக்க செய்யணும்? அது ஒரு மிக சிறந்த கேள்வி. இப்படித்தான் நாம பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கத்தரித்தல், அதாவது ப்ரூனிங் என்பது நிச்சயமா ஒரு தண்டனை அல்ல. அப்போ அதுக்கு என்னதான் அர்த்தம்? இத விவசாயத்தோட பின்புலத்திலிருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு திராட்சை செடியை எந்த கட்டுப்பாடும் இல்லாம வளர விட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அது பெருசா வளரும் இல்லையா? ஆமா, அது தன் முழு சக்தியையும் பெரிய பெரிய இலைகளை உருவாக்குவதற்கும் தேவையற்ற கிளைகளை நீளமா வளர்ப்பதற்குமே செலவிடும். ஓ, அப்போ பழங்கள் வராதா? பாக்குறதுக்கு அந்த செடி பிரம்மாண்டமா பச்சை பசையிலண்டு இருக்கும். ஆனா பழங்கள் மிகச்சிறியதாக ருசி இல்லாம இருக்கும். அப்படியா? அதனால ஒரு நல்ல விவசாயி என்ன செய்வாருன்னா, அவர் மிகவும் அன்போடும் கவனத்தோடும் அந்த செடி தன் முழு ஆற்றலையும் பழங்களுக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தேவையற்ற கிளைகளையும் இலைகளையும் வெட்டி விடுவார். ஓ, அந்த இலைகள் பார்க்க அழகா இருந்தாலும் வெட்டிடுவாரா? கண்டிப்பா. அப்பதான் அந்த செடி மிகுந்த கனி தர முடியும். வாவ், அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம இலைகளை வளர்ப்பதில் குறியா இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய உண்மை! ஆமா, ரொம்ப ஆழமான உண்மை. இதையே நாம முன்னாடி பேசின அந்த ஸ்மார்ட் போன் உதாரணத்தோட மீண்டும் இணைச்சு பார்த்தா, நம் போன்ல நிறைய பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமா, அது நம்முடைய பேட்டரியை முழுமையா உறிஞ்சிவிடும். அந்த தேவையற்ற ஆப்ஸ்களை டெலீட் செய்வது போலதான் இந்த கத்தரித்தல். ரொம்ப அருமையான ஒப்பீடு. நவீன நேயர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவையற்ற கிளைகள் எவை? அதிகப்படியான சமூக வலைத்தள பயன்பாடு, மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளும் பழக்கம், வீணான விவாதங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை முறை. எக்ஸாக்ட்லி. இவை எல்லாம் தான் நாம் வளர்த்து வச்சிருக்கிற அழகிய இலைகள். ஆண்டவர் இவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறியும் போது நமக்கு வலிக்கும். ஆமா, ஏன் ஆண்டவர் என் சந்தோஷத்தை பறிக்கிறார் அப்படின்னு நம்ம கோவப்படுவோம். ஆனா அவர் நம்முடைய சக்தியை வீணாக்காமல் உண்மையான அன்பிலும் அமைதியிலும் நாம் கனித்தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி செய்யறார் இல்லையா? மிக துல்லியமா சொன்னீங்க. அது தண்டனை அல்ல, அது நம்மை நோக்கத்தோடு ஒருமுகப்படுத்தும் ஒரு செயல்பாடு. சரி, ஆண்டவரில் நிலைத்திருத்தல், கத்தரிக்கப்படுதல் அப்படிங்கறத பத்தி பேசணும். ஆமா, ஆனா நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். அப்படி நாம நிலைத்திருப்பதால் கிடைக்கும் அந்த கனி உண்மையிலே என்ன? நிறைய பணம் கிடைப்பதா? இல்லவே இல்ல. அல்லது வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம வசதியா வாழ்வதா? நிச்சயமா அது கிடையாது. இந்த கணிதர்தல் அப்படிங்கறத பத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சிறப்பான சிந்தனையை வழங்கியிருக்காங்க. ஓ, திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லியிருக்காங்களா? அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்களேன். கண்டிப்பா. 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி வத்திக்கான் மாளிகையில அவர் ஆற்றிய ரெஜினா சேலி உரையில இத பத்தி பேசியிருக்காரு.
இந்த உரை சாமானிய மக்களோட அன்றாட போராட்டங்களோடு நேரடியாக பேசக்கூடிய ஒண்ணு. ஆமா, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நிலைத்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத அவர் அதை சுட்டி காட்டுறார். வாவ், 7 முறையா? திருவிவிலியத்தோட அடிப்படையில 7 அப்படிங்கிறது ஒரு முழுமையை குறிக்கும். என்னாச்சு? சரியா சொன்னீங்க. திருத்தந்தை அவர்கள் இதுல ஒரு மிக அழகான முரண்பாட்டை, அதாவது ஒரு பாரடாக்ஸ முன்வைக்கிறார். முரண்பாடா? என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரில் நிலைத்திருப்பது என்பது நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, அதாவது நம்முடைய பாதுகாப்பான வட்டத்தை விட்டு வெளியேறுவதற்கான தைரியத்தை கண்டுபிடிப்பதற்காகவே அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க, இது கேட்கவே நேர் எதிரா இருக்கே. நிலைத்திருத்தல் என்றாலே பாதுகாப்பா வீட்டுக்குள்ள அடைக்கலம் புகுவது அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். ஆனா திருத்தந்தை நிலைத்திருந்தால் வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு கப்பலை துறைமுகத்திலே நிறுத்தி வைப்பது பாதுகாப்பா தெரிஞ்சாலும் அது கப்பலோட நோக்கம் இல்லையோ, அது போல வாயுது. மிகச்சரியான உதாரணம். கப்பல் கடல்ல பயணிக்கவே உருவாக்கப்பட்டது. நாம ஆண்டவருக்குள் ஆழமா நிலைத்திருக்கும் போதுதான் உலகத்தோட தேவைகளை நோக்கி புறப்பட்டு செல்வதற்கான தைரியம் நமக்கு கிடைக்குது. ஓ, ரொம்ப ஆழமான சிந்தனை. அப்போ அந்த பழுத்த கனி அப்படிங்கிறது என்ன? கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதன் மிகவும் பழுத்த கனி எதுவென்றால் அது பிறர் அன்பு. இயேசு நம்மை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதே அளவு சுய தியாகத்தோடு மற்றவர்களை நேசிப்பதே அந்த உண்மையான கனி. அதாவது இது ஏதோ மற்றவர்களுக்கு பரிதாபப்பட்டு செய்யும் உதவி அல்ல, இல்லையா? நிச்சயமா இல்ல. இது தன்னையே கையளிக்கும் அன்பு. இத நேரடியாக இன்றைய நேயர்களோட வாழ்க்கையோட இணைச்சு பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க, ரொம்ப அவசியமான ஒண்ணு. இன்னைக்கு நாம எப்படி வாழ்றோம்? வேலை, வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூக வலைத்தள நண்பர்கள், இதுதான் நம்முடைய சிறிய கம்ஃபர்ட் ஜோன். ஆமா, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறோம். என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், எனக்கு தேவையானதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சுவருக்குள் சுருங்கிடுறோம். ஆனா ஆண்டவரில் நிலைத்திருப்பது என்பது இந்த சுயநல வட்டத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து மற்றவர்களின் கஷ்டங்களில் பங்கேற்க நம்மை அழைக்கிறது. அது ரொம்பவும் அசௌகரியமான ஒரு காரியம்தான். ஆமா, ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் ஆனதுதான். ஆனா அதுதான் உண்மையான கனி. அந்த அசௌகரியத்தை ஆதி திருச்சபை எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கும் உச்சக்கட்ட ஆச்சரியம். ஆமா, நாம பேசுற இந்த சுயத்தியாக அன்பு, இணைந்து செயல்படுதல் அப்படிங்கிறது ஏதோ தத்துவார்த்தமான பேச்சல்ல. கண்டிப்பா கிடையாது. ஆதி திருச்சபையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தப்போ இது எப்படி நடைமுறையில வேலை செஞ்சது அப்படின்னு திருத்தூதர் பணிகள் நூல்ல நம்ம பார்க்க முடியும். முதல் வாசகம் அதை பத்தி தான் பேசுது. திருத்தூதர் பணிகள் நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 வரை. ஆமா, அங்கே எழும்பிய அந்த முரண்பாகு சாதாரணமா நாம நினைப்பது போல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அல்ல. அது ஒரு மிக பெரிய கலாச்சார மற்றும் ஆன்மீக போர். நேயர்கள் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன நடந்துச்சாங்க? யூதேயாவிலிருந்து வந்த சிலர் புதிய விசுவாசிகளான பெரியனத்தவரை பார்த்து, நீங்க மோசேயின் சட்டப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் உங்களால மீட்படைய முடியாது அப்படின்னு நெருக்கடி கொடுக்கறாங்க. ஓ, இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா, இதனால பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அவர்களுக்கும் இடையே மிக கடுமையான விவாதம் உருவாகுது. ஏன் இந்த விருத்த சேதனம் அவ்வளோ பெரிய பிரச்சனையா மாறுச்சுன்னு நேர்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமா, கொஞ்சம் விளக்குங்களேன். யூதர்களை பொறுத்தவரைய 2000 ஆண்டுகளா அவங்க ஆண்டவருடைய மக்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருந்ததே அந்த சட்டம் தான். அது அவங்களுடைய அடையாளம், கலாச்சாரம், பெருமை எல்லாமே. ஆனா பவுல் இத கடுமையா எதிர்க்கிறாரே, ஏன்? அவர் என்ன நினைக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவிலும் உயிர்ப்பிலும் தான் நமக்கு மீட்பு கிடைக்குதே தவிர பழைய சட்டங்களை நாம் நம் உடலில் நிறைவேற்றுவதால் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவான வாதம். அப்படி சட்டங்களையும் கிரடங்களையும் திணித்தால் நாம் ஆண்டவருடைய அருளை கொச்சைப்படுத்திவிட்டு மீண்டும் மனித செயல்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு வாதிட்டார். இது திருச்சபையோட அடித்தளத்தையே அசைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இந்த இடத்துல நேயர்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். கேளுங்க. நேயர்களே, சற்று யோசிச்சு பாருங்க. இன்று நம்முடைய குடும்ப வாட்ஸ்அப் குரூப்லயோ அல்லது நாம் வேலை செய்யும் இடத்திலோ பங்கு சபையிலோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வந்தா நம்ம என்ன செய்யறோம்? உடனே கோவப்படுவோம். ஆமா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா உடனே லெஃப்ட் குரூப் கொடுத்து விட்டு வெளியேறோம். உனக்கும் எனக்கும் ஒத்து போகாது, நான் எனக்கு தோன்றுவதை செய்துக்கிறேன் அப்படின்னு பிரிந்து சென்று தனித்தனி குழுவாடி விடுகிறோம். எங்க முரண்பாடு வருதோ அங்க பிரிவினை உடனே வந்துடுது. ஆனா பவுலும் பர்னபாவும் அப்படி செய்யவில்லையே. ஏன்? அவங்க நினைச்சிருந்தா, எங்களுக்கு உங்க கட்டுப்பாடுகள் தேவையில்லை, நாங்க புறவின மக்களுக்கென்று தனியா ஒரு சபையை உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு பிரிந்து போயிருக்கலாமே.
அதுதான் நாம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். அவங்க தங்களை ஆண்டவர் என்னும் திராட்சை செடியிலிருந்து ஒருபோதும் துண்டிச்சுக்கல. வாவ். அந்த முதல் ஸ்டோரியில வந்த கிளைய போல எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள் அப்படின்னு அவங்க அகந்தையோட கிளம்பி போகல. அப்ப என்ன செஞ்சாங்க? மாறாக அவங்க எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கல் குறித்து கலந்து பேச முடிவு செஞ்சாங்க. ஓ, பிரச்சனையை விட்டு ஓடல. ஆமா, அவங்க பிரச்சனையை விட்டு ஓடவில்லை, பிரிந்து செல்லவில்லை. மாறாக பிரச்சனையின் மையத்தை நோக்கி ஒற்றுமையை நாடி பயணித்தார்கள். இதுதான் மெனு நிலைத்திருப்பதன் உண்மையான வெளிப்பாடு. ரொம்ப ஆழமா சொன்னீங்க. முரண்பாடுகளை ஞானத்தோடு கையாள்வதும் தலைவர்களோடு இணைந்து தூய ஆவியின் வழிகாட்டுதலை தேடுவதும் தான் ஆண்டவரில் நிலைத்திருப்பதற்கான நடைமுறை உதாரணம். ஆமா, எனக்கு இந்த எருசலேம் பயணம் மிகவும் ஆச்சரியமா இருக்கு. அவங்க கோபத்திலும் மன அழுத்தத்திலையும் அந்த பயணத்தை மேற்கொள்ளல. போற வழியில பெனிசியா மற்றும் சமாரியா வழியாக சென்றார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அங்க போய் எங்களுக்குள்ள பெரிய சண்டை நடக்குது, எங்களுக்கு மனமே சரியில்லை அப்படின்னு அவங்க புலம்பல. வாவ். அப்புறம் என்ன செஞ்சாங்க? மாறாக பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை சொல்லி அங்குள்ள சகோதர சகோதரிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாங்க. இத நினைச்சு பாருங்க. தங்களுக்குள் இவ்வளவு பெரிய போராட்டம், ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் அவங்க நற்செய்தியின் மகிழ்வை மற்றவர்களிடம் பகிர்வதை நிறுத்தவில்லை. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். முரண்பாடுகள் அவங்க கனி தருவதை எந்த விதத்திலும் தடுக்கவில்லை. ஆமா, அதுதான் தூய ஆவியால் வழிநடத்தப்படும் மனிதர்களோட அடையாளம். பிரச்சனையை சுமந்துகிட்டு போனாலும் அவங்க சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் தான் பரப்புனாங்க. இது இன்றைய திருப்பாடலோட அழகா பொருந்துதே. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல தான் இன்றைய பதிலுரை பாடல் மிக துல்லியமா பொருந்தது. திருப்பாடல்கள் 122 அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அப்படிங்கிற அழைப்பு. ஆமா, ஆதி திருச்சபையினர் எருசலேமுக்கு சென்றது ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி தோற்கடிப்பதற்காக அல்ல, தங்களுடைய ஈகோவை நிரூபிப்பதற்காக அல்ல. ஆமா, அவங்க நீதியை தேதியும் தாவீது வீட்டாரின் அரியணையை நாடியும் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள் அப்படின்னு பாக்குறோம். உண்மைதான். இதுதான் ஒரு முதிர்ச்சியான விசுவாச சமூகத்தோட அடையாளம். பிரச்சனைகள் வரும், விவாதங்கள் வரும். ஆனா நாம் ஆண்டவரோட இல்லத்தை நோக்கி, அந்த திராட்சை செடியின் வேரை நோக்கி ஒற்றுமையை தேடி செல்ல வேண்டும். சரியா சொன்னீங்க. எருசலேம் மாநாங்கம் என்று அழைக்கப்படும் அந்த முதல் மாநாடு எதை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு வழங்கியது தெரியுமா? எதை வச்சு? யாருடைய வாதம் திறமையா இருந்தது என்பதை பொறுத்தல்ல, தூய ஆவியானவர் பிற இனத்தவர் மீதும் எப்படி இறங்கி கனிதந்தார் என்பதை பார்த்துதான் அவங்க முடிவெடுத்தாங்க. வாவ், ரொம்ப அருமையான பாயிண்ட். இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம் தொடர்ந்து ஆண்டவரோட நிலைத்திருந்தால், அவர் நம்மை தூய்மையாக்க அனுமதித்தால், எப்படிப்பட்ட முரண்பாடுகளையும் தாண்டி நம்மால் மிகுந்த கனியை தர முடியும் என்பதுதான். மிக அருமையான ஒரு ஆழமான பார்வையை இன்னைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கத்தரிக்கப்படுவது நம்முடைய வளர்ச்சிக்காகவே. ஆமா. நிலைத்திருப்பது என்பது கம்ஃபர்ட் ஜோன்ல அடைந்து கிடப்பதல்ல, மற்றவர்களுக்காக அன்பை பகிர்வது. கண்டிப்பா. முரண்பாடுகள் வரும்போது பிரிந்து போவதல்ல, மாறாக எருசலேமை நோக்கி ஒற்றுமையை தேடிச் செல்வது. நேயர்களே, நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் உங்களுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இன்று உங்கள் குடும்பத்திலோ நண்பர்கள் மத்தியிலோ அல்லது பணியிடத்திலோ ஒரு முரண்பாடு வரும்போது நீங்கள் அந்த மரக்கிளையை போல உங்களை துண்டிச்சுக்கிறீங்களா? இல்லைனா? அல்லது ஆண்டவர் என்னும் உண்மையான திராட்சை செடியில் நிலைத்திருந்து உங்களது சுயநல இலைகளை வெட்டிவிட்டு அன்போடும் ஞானத்தோடும் அந்த பிரச்சனையை அணுகுகிறீர்களா? நீங்களே ஆழமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த உறுதியான நம்பிக்கையோடும் இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, உண்மையான திராட்சை செடியாக நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு ஒருபோதும் பிரியாமல் ஆழமாக இணைந்திருக்க எங்களுக்கு வரம் தாரும். உலகத்தின் ஆடம்பரமான இலைகளை தேடி ஓடாமல் உமக்கு உகந்த அன்பின் கனிகளை தர எங்களை பக்குவப்படுத்தும். ஆமாண்டவரே. எங்களை நீர் செதுக்கும் போது ஏற்படும் வலிகளை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளவும், அந்த வலி எங்கள் அழிவிற்கல்ல எங்கள் வளர்ச்சிக்கே என்பதை உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்கள் உமக்கு உகந்த மிகுதியான கனிகளை தரவும், எங்கள் வாழ்வால் உமக்கு மாட்சி சேர்க்கவும் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். இந்த ஆழ்ந்த பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக
இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போ. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போ. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்கள் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போ. ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.